அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ சஸ்டெயினான மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், பிலோ சஸ்டெயினான என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. பப்ளிக் டொமைனில் யார் எந்த இதில் கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் கொடுக்குறது சேர்த்து தாங்க. நீங்கள் படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்புங்க, இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு 25,600 புட்டு 92 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டு ஃபாலுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய அப்டேஷன் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்துகிட்டு இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம டைமிங் எல்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு எல்லாம் பாருங்க. டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த டைம்ல எப்போ ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் டைமிங் இருக்கு. அந்த டைமிங் எவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணுறாங்க. 92ங்கிறது இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனுக்கு மேலே பாருங்க, காலையிலேருந்து மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்காங்க. அப்போ இது ஏன் நடக்குது? 92க்கு மேலே இருந்தாரு, மேலேயே போயிட்டாரு. எகைன் ரிவர்சல் ஒரு வேலையில் போயிட்டு ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ரிவர்சல் ஆகலாம், ஆறு அப் ஆகலாம்னு சொல்லியிருக்கேன். எகைன் பாருங்க, அப் ஆயிட்டாரு. இதுக்கு கீழே வராது அப்படிங்கிறது ரூல் இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? சிந்திங்க. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? ஃபால் ஆயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? நம்ம எந்த நியூஸ் வந்துச்சு, இதில் பணம் வந்தது, அது எதுவுமே தெரியாது. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, ஓப்பன் எதுவுமே பார்க்கல. ஆனால் நம்ம வேல்யூ போடுறோம். ஏன் நடக்குது? சிந்திங்க. அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர், சிம்பிள். பை எங்கேயும் இருக்கிற அளவு கன்சல்டேஷன், செல் ட்ரிகர், கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். மார்க்கெட்டு இவர் இறங்குறாரு. கால் 12:30 மணிக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து பை சிக்னல் ஆல்ரெடி 5 மினிட்ஸ்ல 11க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் செல் ஆனது 12:25. இப்போ இவரை 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணலாம். 1 மினிட்ல மாத்தி 12:30 மணிக்கு என்ன என்ட்ரிஸ் இருக்கு? 12:30. எஸ், பாருங்க, இங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற என்ட்ரி இருக்கு. இதுக்கு லைனை போடலாம். அடுத்தது இதனுடைய ஸ்டாப் லாஸ். இது எப்போ இதை பிரேக் பண்ணிச்சோ பை, அப்படியே பிரேக் பண்ணிட்டு அழகாக என்ட்ரி எடுத்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு. சிம்பிள். எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்? 39.53. 14 புள்ளிகள், 15 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். 15 புள்ளிக்கு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பாருங்க, பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தலாம். இது அடிஷ்னல் தான். நம்ம மேக்ஸோட மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். அதனால தான் இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், பப்ளிக் கொடுக்கறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.